35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. தற்பொழுதைய முக்கிய செய்தி, மும்மொழி அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். பாஜகவினுடைய முன்னாள் தமிழக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர் தரப்பிலிருந்து மும்மொழி அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இயின் திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய கருத்தில் பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் திரும்ப பெறணும்னு கோரிக்கையை வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதனுடைய முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். 2029 30 தான் அமல் என்ற முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ மீறி இருக்கிறதுன்ற தன்னுடைய கண்டனத்தையும் இதுல பதிவு செய்திருக்காரு. புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் திரும்ப பெறணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு அண்ணாமலை. விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகனும் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். சதீஷ் முருகன், திரு அண்ணாமலை அவர்களுடைய பதிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கமான எக்ஸ் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சிபிஎஸ்இ மத்திய அந்த பாடத்திட்டத்தில் வருகிற 2029 ஆண்டு முதல் 30 ஆண்டு வரை அந்த ஆண்டுக்கான அந்த கல்வி ஆண்டில் மட்டுமே இந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்கிற அறிவிப்பு என்பது வெளியானது. இந்த 3 மொழிகளில 2 மொழி இந்திய மொழி என்கிற இந்த மும்மொழி அறிவிப்பிற்கு ஏற்கனவே திமுக, அதிமுக உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது 2029 ஆண்டு 30 ஆண்டு கல்வியாண்டிலே செயல்பாட்டிற்கு வரும் என சிபிஎஸ்இ அமைப்பு தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் அந்த முந்தைய அறிவிப்பை மீறி இந்த ஆண்டு கல்வியாண்டிலேயே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அறிவிப்பை கடந்த மே மாதம் 15ஆம் தேதி வெளியிட்டிருப்பதாகவும், கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிபிஎஸ்இ அமைப்பை வெளியிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்த அண்ணாமலை அது குறித்து தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இது மாணவர்களிடையே குழப்பத்தையும் அதே போன்று பெற்றோர்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தும். உடனடியாக மாணவர்கள் இந்த மும்மொழி கொள்கை தொடர்பான இந்த விஷயத்தை பின்பற்ற முடியாது, அதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது என்பது குறித்தும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஏற்கனவே அறிவித்தது போல 3 ஆண்டுகளுக்கு பிறகே இந்த திட்டம் என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும். உடனடியாக நடைமுறைப்படுத்துவது தேவையில்லாத குழப்பங்களை விளைவிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவரது அந்த அறிவிப்பை பொறுத்த அந்த கருத்துல பொறுத்த வரைக்கும் மத்திய கல்வி அமைச்சகத்தை இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஎஸ்இ அமைப்பையும் குறிப்பிட்டிருந்த அவர் மத்திய கல்வி அமைச்சகத்தையும் இதில் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாநில தலைமையிடமும் அதே போல தேசிய தலைமையிடமும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில தொடர்ந்து தனது அதிருப்தியை வேறு வகையில தெரிவித்திருந்தார். குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அந்த கருத்துக்கள், அதாவது தனது செயல்பாடுகளில் அவர் முழுமையாக ஈடுபடவில்லை, பல்வேறு விஷயங்கள் அவர் ஈடுபடவில்லை என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது இருந்த நிலையில தற்பொழுது நேரடியாக மத்திய அமைச்சகத்தை அவர் எதிர்த்து கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொடர்ந்து அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும், புதிய கட்சி ஆரம்பிப்பது தொடர்பான பல மாதங்களாக ஆலோசித்து வருவது போன்ற பல்வேறு விஷயங்கள் தகவல்களாக வெளிவந்த நிலையில தற்போது நேரடியாக மத்திய கல்வி அமைச்சகத்தை அவர் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருப்பது, திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சிபிஎஸ்இனுடைய திடீர் அறிவிப்பு தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனுடைய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்டோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.